ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் என்டர்டைன்மெண்ட் அவர் வீடியோ யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பொன்னி சீரியலில் ஆக்டராக நடித்தாங்கல்ல வைஷ்ணவி, அவங்க பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லைவ் வந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா சில நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஆங்க்ரியாக பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ முடிகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க அழுதுட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரியல் பேர் பார்த்திங்கன்னா சிறகடிக்காசியில் இருக்காங்களா வெற்றி வசந்த், அவங்க தான் பார்த்திங்கன்னா இவங்களோட ரியல் பேர். இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா பேராக ஏதோ கலந்துட்டு இருக்காங்க போல இருக்குது. அப்போத்துலேருந்தே இவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் வந்திருக்கு போல இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க, லைவில் சொல்லியிருக்காங்க. அதை நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப போயிட்டுருக்கு. லைக் நிறைய பேர் வந்து மூவி லவர்ஸ், வெற்றி வசந்த் லவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய பேர் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருக்கிற நிறைய பீப்பிள்ஸ் வந்து நிஜமாவே நீங்கள் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா ஐம் ஹாப்பி அபவுட் இட். பிகாஸ் நீங்கள் வந்து எல்லாருமே நமக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் நம்ம யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட வந்து டிஃபேம் பண்ணுறதை வந்து முதல்ல நிப்பாட்டு. இஃப் யூ ஆர் ரியலி ஃபேன் ஆஃப் தெம், ப்ளீஸ் சப்போர்ட் தெம். பட் ஆனால் அடுத்தவங்களோட லைஃபை வந்து தேவையில்லாமல் ப்ரொஜெக்ட் பண்ணுறது, டேக் பண்ணுறது, இஃப் வி ஆர் ஆஸ்கிங் வாட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து உடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போடுறது அப்படின்றது வந்து இட்ஸ் அஃபென்சிவ். ஸோ நம்ம போய் ஒருத்தவங்க வந்து டேரக்டாக அபியூஸ் பண்ணாதான் அபியூஸ் அப்படின்றது கிடையாது. ஒருத்தவங்களோட வார்த்தையால் வந்து நம்ம அபியூஸ் பண்ணுறது கூட அது அபியூஸ் தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி பண்ணுறவங்க வந்து சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து நல்ல ஒர்க்கே கிடையாது. ஐ திங்க் யூ கைஸ் ஆர் நாட் ஹேவிங் ஒர்க். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏதாவது ஒர்க் இருந்தால் உங்களோட சொந்த லைஃபை பாருங்க. இதில் இருக்கிற இன்வால்மெண்ட்டை உங்களோட சொந்த லைஃப்பில் ஒரு 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 ஸ்டெப் மேலே எடுத்து வச்சு ஒரு ஒர்க் பார்த்து அதில் சம்பாரிச்சு தன்னோட ஃபேமிலியை பார்த்துட்டு தன்னை வளர்த்துட்டு தன்னோட விஷயங்களை பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அனதர் ஒரு விஷயம் வந்து இது வந்து நிறைய சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஓகே. பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃபேம் பண்ணிட்டு எல்லாரும் வந்து புள்ளி பண்ணிட்டு எல்லாரோட பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணிட்டு த்ரெட்டன் பண்ணிட்டு அண்ட் ரீசென்ட் டைம்ஸில் எனக்கு நிறைய வந்து டேகிங் வந்திருக்கு. ஸோ நான் இந்த லைவ் வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து ரீசென்ட் டைம்ஸில் ஐ காட் சோ மெனி மென்ஷன்ஸ் அண்ட் சோ மெனி டேக்ஸ். என்ன அபியூஸ் பண்ணுற வார்த்தையால் பேசி என்னோட லிப்ஸ் இதான். ஓகேவா? என்னோட வாய் இதுதான். ஸோ இதை நான் எப்படி பேசுறோம் அப்படி தான் பேச முடியும். உங்களுக்கு போன வாயை தெரிஞ்சுன்னா நான் போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்து வேற மாதிரி பேச முடியாது. ஓகே. ஸோ என்னோட வாய் இதுதான், நான் இப்படி தான் பேச முடியும். இதுக்கு மேலே எனக்கு எப்படி பேச முடியும் எனக்கு தெரியல. அண்ட் அனதர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இஃப் யூ ஆர் ரியலி ட்ரூ ஃபேன் ஆஃப் சம்மன் அப்படின்னா லவ் தெம், டோன்ட் ஹேட் தெம். ஓகேங்களா? அவங்க ஹேட் பண்ணி ஒரு விஷயம் நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் புள்ளி பண்ணிட்டு அடுத்தவங்க லைஃப் இது பண்ணிட்டு அதை வந்து தேவையில்லாமல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, do you think it's a decent work to do? அதை நம்ம என்னன்னு கேட்டோம், அதை போயிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ல எடுத்து ஷேர் பண்ணிட்டு முக்கியமாக இது வந்து கொஞ்சம் மூவி லவர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஐ ரியலி அட்மையர் தெம் ஆன் ஸ்க்ரீன். ஓகேவா? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ஷோஸ் நீங்கள் கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆஃப்டர் தட் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஷோஸ்க்கு நாங்கள் போக ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களை நம்பி ஒரு இடத்துல கூப்பிடும்போது எல்லா இடத்துலையும் எங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா நாங்கள் வேலை பார்த்துக்கோம். ஈவன் குளோபல் லேசஸ் நான் வேலை பார்த்துருக்கேன். என் கனால நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஸோ நான் உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் நான் என் புருஷன் கூட ஷோஸ் போகிறதோ போகாதோ இட்ஸ் அபவுட் மை செல்ஃப். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாமல் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறது, ஒரு மென்ஷன்ஸ் பண்ணி போடுறது அண்ட் நிறைய விமன்ஸ் வந்து இது வந்து நார்மலாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஓகேவா? நிறைய விமன்ஸ் வந்து நிறைய வீக்காக இருக்காங்க. நிறைய அவங்க எல்லாருக்குமே இது நார்மலான ஒரு விஷயமா இருக்குமான்றது எனக்கு தெரியாது. பட் டோன்ட் டூ திஸ். இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா லீகல் ஆக்ஷன்ஸ் என்ன வேணாலும் எடுக்கலாம். ஸோ எல்லா விமன்ஸாலையும் வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐ ஹோப் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எல்லாருக்குமே வந்து சொந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷனல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க. எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனாக ஒரு பொண்ணால் எப்பவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு எது பிடிக்குமோ அதை ஷேர் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஷேர் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? அண்ட் நான் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்ற வேலையில உங்களுக்கு தேவையில்லை. நான் எப்படி வேணா இருக்கும். திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? அண்ட் தேவையில்லாம வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கா அவளை என்ன பண்ணிட முடியும்? நீங்க ஒரு பொண்ணு தானே, உங்களை ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா will you be like this? Will you be like this? And Vetri is so upset with everyone. Like அவங்க கொஞ்ச நாள் சோஷியல் மீடியால ஆக்டிவா இல்ல அப்படினாவே இதுக்கு தான் இதான் காரணமே. ஒருத்தவங்க வந்து அவங்க நிஜமாவே லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்றாங்க, அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரபிள் பண்ணலாம், அவங்க எப்படி வந்து இது பண்ணலாம், அவங்க எப்படி காயப்படுத்தலாம், இதுதான் இல்ல. உங்களால முடிஞ்சதுன்னா நான் பேருக்கு நல்லது செய்யுங்க. பட் டோன்ட் அஃபெண்ட் சம்மன். இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாது தான். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சிச்சுவேஷன்லயுமே நார்மலா எடுக்க முடியாது. ஸோ இந்த லைஃப் வந்ததுக்கான ரீசன் அதுதான். ஐ ஹோப். So please stop that and do your work, live your life, go through it. கஷ்டப்பட்டிருக்காங்க. ஈவன் தோ நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா விட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து இருந்து 2 சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. சரிங்களா? இப்போ நான் கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணுன்றது ஒரு பிரேக் எடுத்துக்க அவ்வளோதான். நீ வந்து புருஷன் காசுல வந்து உட்காந்து சாப்பிட்ற தண்ட சோறு தானே. அஃப்கோர்ஸ் என் புருஷன் சம்பாதிக்க என் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிட முடியும். அதை விட நான் ஊரா வீட்டு சாப்பிடலாம் சாப்பிட முடியும். I have the full rights to eat. What you have the rights to tell about that? ஸோ நீங்கள் நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா இருங்க, ரொம்ப சந்தோஷம். பட் டோன்ட் டிஃபேம் அதர் ஆக்டர்ஸ். உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை. பட் அதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம அதில் இன்வால்வ் ஆகாதீங்க. அவங்களுக்குன்ற வாழ்க்கை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான். நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான். நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ.